இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாயே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் நூருல் ஷிஃபானா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃகஹு கௌலி. ஈமானில் உறுதி கொள்வோம் என்ற தலைப்பை பேசுவதற்காக நான் வந்துள்ளேன். நமக்கு அல்லாஹ் ஈமானை தருகிறான். ஈமான் என்பது பெரும் பாக்கியம். அது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை, எல்லாருக்கும் ஈமான் கிடைப்பதும் இல்லை. அந்த ஈமானுக்காக அல்லாஹ் தான் மக்களை தேர்வு செய்கிறான். அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் நாம். கண்ணியமானவர்களே, ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வை பார்க்கவில்லை, ஆனால் அல்லாஹ்வை நம்புகிறோம். நபியை பார்க்கவில்லை, ஆனால் நபியை நம்புகிறோம். மலக்குகள், நபிமார்கள், சொர்க்கம், நரகம் இது அனைத்தையும் பார்க்கவில்லை, ஆனால் இது அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு பேர் தான் ஈமான். சஹாபாக்கள் ஈமானுக்காக எத்தனையோ துன்பத்தை அணிவிக்கிறார்கள். நம்மால் ஒரு துன்பத்தை அணிவிக்க முடிகிறதா? ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட ஒரு சிலர் நாம் ஏன் தொழுகிறோம், நம் தொழுது என்ன பல, நம் துவா கேட்டு என்ன பல என்றாலும் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஈமானின் தட்டிலும் உலகத்தில் உள்ள அனைவர் ஈமானின் மறுத்தட்டிலும் நிற்கப்பட்டால் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஈமானால் மிகவும் கடத்ததாக இருந்தது. நம்முடைய ஈமானை தாசில் வைத்து பார்த்தால் ஒரு 100 கிராம் கூட தேருமா என்பது சந்தேகம்தான். பிலால்கள், ஹம்சால்கள், சுமையார்கள் போன்ற சஹாபாக்கள் ஈமானுக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்தார்களே, ஆனால் ஒருபோதும் ஈமானை இழக்கவில்லை. சிறிய கூட பலவீனமாகவில்லை. எனவே அன்பானவர்களே, அவர்களை போல் நாமும் ஈமானுடன் இருக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான். தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.